வேண்டும் என்று மாயனுடைய அருளால் அந்த சுதர்சன சக்கரத்தை ஏவலிட்ட நேரத்திலே இறுதி முகில் ஒன்றும் சக்கரத்துக்கு பயந்து அசுரர் குலங்கள் எல்லாம் பாதாளத்திலே தஞ்சமாக இருக்கிறார்கள். அப்படி பாதாளத்தில் இருக்கு நேரம் அதில் அந்த பாதாள உலகம் அதில் என்ன யார் அன்பு வருகிறா தெரியுமா? யாரைய வருகிறா? வண்டும் யாரால் ஏவப்பட்டு என் தவத்தினை குலைத்தாயோ அவர் கையினாலே உன் கை தொலைப்பட்டு சுக்கரங்களால் ஒருங்கி நீ மாண்டு போவா. சாபத்தை கொடுத்து அந்த பிள்ளையை எரிகின்ற நேரம் அந்த குழந்தையானது யாருக்கு வளர்க்கிறார்? யாரையா வளர்க்கின்றார்? பாதாள உலகத்தின் தலைவராக இருக்கும் அந்த வல்லரக்கன் பத்மாசுரன் தாயும் தந்தையுமாக சிவகாசுரன் அழகான ரத்தக்கண்ணை வருந்துகிறாட்சதையானவன் பின்னாலும் மகனை பேரி வளர்க்கிறார். ஒரு வளர்த்தியும் பொழுது ஒரு வண்ணமாக வளர்க்கின்ற நேரம் என்ன பால் ஊட்டினார், சீராட்டினார், பக்குவமாக தாளாட்டி அந்த ஒற்றகோர் மகனை வளர்த்து வருகின்ற போது அவனுக்கு ஒரு வயது அழகாக 3 விளைவு ஆடுகிறார். 2 வயதானவுடன் இருந்து விளையாடினார். 3 வயதிலே அவனுக்கு முடி இறக்கி காது குத்தி காதுக்கு கடுக்க விட்டு கைக்கு தங்க வளையல் போட்டு தங்கத்தினால் அருளாகி செய்து தன் மகனின் அழகாக பேரை வளர்க்கிறார்கள். வயது 4. அந்த 4 வயதில் நடந்து ஓடும் பிராயமாகி 5 வயதானது அறியாத பிராயம் இருக்கிறார். 6 வயதானது அல்லவா? அந்த 5இல் விளையாடுதில் 50இல் விளையாது என்று சொல்வார்கள். அந்த சின்னஞ்சிறு வயதிலே என்னெல்லாம் நாம் சொல்லுகிறோமோ அதெல்லாம் அவனுடைய செவியிலே கேட்டு அவன் மனதிற்குள்ளாக அத்தனையும் அதை பாதுகாத்து வைத்திருப்பான். நாம் இப்ப என்ன கல்வி கற்றுக் கொடுக்கிறோமோ அதுதான் நம்முடைய இளமையிலே வளர்ந்து கொண்டிருக்கிறோம். முதுமையிலே அதுதான் 5இல் விளையாதது 50இல் விளையாது. இந்த சின்னஞ்சிறு வயசிலே கல்வி கற்றால்தான் கல்வி என்பது நமக்கு சீக்கிரமாக இருக்கும். ஒரு வயது முகந்த பிறகு கல்வி கற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் கொஞ்சம் முயற்சி பட்டா வரலாம். ஆனா இருந்தாலும் அந்த சிறு வயது மாதிரி டப்பு நமக்கு மெயினுக்கு ஏறாது. அந்த வழிமுறையா கரெக்டா இருக்காது, கொஞ்சம் தாமதமாகும். அந்தந்த பருவ காலத்தில் அந்தந்த பருவம் செய்தால்தான் பருவத்துக்கு தகுந்த மாதிரி பயிர் விளைவுன்னு சொல்லுவாங்க. சித்திர மாதத்தில் விளைக்க முடியுமா? சித்திர மாதம் விளைச்சோம்னா அங்கிருந்து கோடையா போயிடும். கோடைகளை பயிர் செய்தா விளையுமா? பழத்தை எடுக்க முடியுமா? போட்ட பழத்தை வேர்க்கடலையும் உளுந்த பயிர் தான் போடலாம். அப்பதான் அதுக்கு தகுந்த பயிர். ஆகையினால் அருமை மகனாக பாதாள பத்மாசுரனை கொண்டு அழகாக தன்னுடைய குலக்குருவாக இருக்கிறாரே சுக்கராச்சாரியார். அந்த சுக்கராச்சாரியார் வருவாரை கண்டு ஆச்சாரியத்தில் ஒப்படைத்து வல்லரக்கன் படிக்கிறார். எப்படி? அறிவுரையா நல்ல அன்னமிடா நல்ல பேச்சுவடி
இதிகாச முறைகள் நூல்கள் வேத நூல்களை எல்லாம் அழகாகவே ஆராய்ந்து அழகா படித்து வருகிறான் பத்மாசுரனாகிய வல்லரக்கன் படித்து வருகிறான் 18 வயதுக்குள்ளாக. சரி, 18 பிராணங்கள் எல்லாம் உணர்ந்து கொண்டார். உணர்ந்தானே. அத்தனை படித்து அழிந்தால் என்ன படிக்கிறார்? என்ன செய்யலாம்? இதெல்லாம் படித்தது நம்முடைய அறிவுக்கு வேலை. சரி, அறிவுக்கு படித்திருக்கிறோம். சரிதான். இனி பலத்துக்கு பலமாக மற்ற நாட்டு படைகள் நம் நாட்டு படையோடு படைகளுக்கு வந்தால் எதிர்த்து போடுகின்ற அளவுக்கு துணிச்சல் வேண்டும். அதற்கு திறமை வேண்டும், வீர வேண்டும், விவேக வேண்டும், ஆற்றல் வேண்டும். ஆற்றல் மட்டும் இருந்தால் போதாது, அறிவோடு செயல்பட வேண்டும். எதிரி நாட்டு படை ஒன்னா ரெண்டா வந்தாலும் அதை எதிர்கொண்டு வெல்லுகின்ற திறமை நமக்கு வேண்டும். இருக்க வேண்டும். படை கொண்டு வெல்லாவிட்டாலும் அறிவால் வெல்ல வேண்டும் கண்டிப்பா என்று அந்த பாதாள பத்மாசுர வல்லவக்கரார் என்ன படிக்கிறான் தெரியுமா? எப்படி படித்தார்? அந்த பத்மாசுரனுக்கு சுக்கராச்சாரி பெருமாறும் பாட நூல்களை எல்லாம் கற்றுக் கொடுத்து அடுத்தால் என்ன சொல்கிறார்? என்னையா அப்பா வல்லரக்கா, இதற்கெல்லாம் படித்ததெல்லாம் ஒரு மூல வளர்ச்சிக்கு அறிவுக்கு வேலை கொடுத்தோம். என்னுடைய உடம்பு வளர்ச்சிக்கு தகுந்தவாறு உனக்கு நான் பாடலை சொல்லுகிறேன். இந்த என்ன கொடுக்கிறா தெரியுமா? எப்படி? ஆனை ஏற்றோ குதிரை ஏற்றோ, ஆனை ஏற்றோ குதிரை ஏற்றோ, மல்லடம்பு சிலம்பு தொழில், மல்லடம்பு சிலம்பு தொழில், மாய வித்தைகளை படிப்பாரா, மாய வித்தைகளை படிப்பாரா, மந்திரஜாலம் நல்ல மந்திரஜாலம், மந்திரஜாலம் ஏக வித்தைகள் படிப்பாரா, அரசன்
நம் மகனும் வாலிப பருவத்தோடு இருக்கிறார். இப்பெயர் பெற்ற ஒரு பாலகனுக்கு இந்த பாதாள நாட்டை இவன் பட்டனுடைய அண்டால் சரி இன்னும் சிறப்பாக இருக்கும். நாட்டை வயது முகர்ந்தவர் இருந்து ஆழ்வதை விட பின்னால் இருந்து யோசனை செய்து வாலிபருக்கு முன்னே இடம் கொடுக்கலாம் அல்லவா? சரி ஆமா. ஏனென்றால் கலைகள் அத்தனை கற்றுணர்ந்திருக்கிறார், வேதங்கள் அறிந்திருக்கிறார். இவருக்கு யசூர் சாமம் அதர்வனம் என்று சொல்லுகிற 4 வேதத்தில் முறையாக படித்திருக்கிறார் நரக்கன். ஆகையினால் அப்பா மகனே, அப்பா பத்மாசுரா, இந்த நாட்டை உனக்கு பட்டம் போடலாம் என்று ஆசைப்படுகிறேன். நீ ஆள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தந்தையே, என்ன தாயில் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை, இல்லை தந்தை சொல் மிக்கது ஒரு மந்திரமும் இல்லை, இல்லை. நீங்கள் சொல்லுகின்ற போது நான் மறுத்தா பேச போகிறேன். ஆனால் என்ன, இந்த ஒரு நாடு அறியும்படியாக எனக்கு பட்டம் சொல்லக்கூடாது. அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? அவனி உலகம் 56 தேசம் எல்லாம் அறியும்படியாக தெரியும்படியாக சரி எந்தளவுக்கு நீங்கள் பட்டம் சுட்ட வேண்டும், அறிக்கை கொடுக்க வேண்டும் என்று சொன்னவுடனே கண்டார் சிவதாசுரன். ஓலை எடுக்கிறார். எடுத்து உகந்த ஒரு மந்திரி அழைத்தான். மந்திரி பெருமக்களை, இப்பொழுதே இந்த ஓலை அவரை சொல்லும் 56 தேசத்து மன்னர்களுக்கும் போய் சேர வேண்டும். ஓலை அனுப்புங்க, என் மன்னன் பட்டம் விட போகிறோம். சரி, பட்டம் விடுவதற்கு அத்தனை மன்னர்களும் வர வேண்டும், வருக வருக என்று ஓலையில் அனுப்பினார். அந்த ஓலை கண்ட மாத்திரத்தில் அவரை சொல்லும் மன்னாரி மன்னரெல்லாம் அந்த பாதாள நாட்டிற்கு வரார்கள். நாட்டு அரசர்களும் சேர்ந்து வருவார்களா? அந்த பத்மாசூரனுக்கு சூட்ட வேணும் என்று அவர் சூடும் அன்போடு இறங்கினாரா? அந்த பத்மாசூர வல்லரசன்
மகடமுடி நான் தரிக்கிறேன். தரித்து ஆனால் என்ன இந்த மகடமுடி தரித்த நாள் முதலாக மன்னாதி மன்னவராக அவனி உலகம் 56 தேசத்துக்கு நானே அறிவு. நானே தலைமை. சிற்றரசு மக்களே, சிற்றரசு ராஜாக்களே, மன்னர்களே, நீங்கள் எல்லாம் சேர்ந்து 6 மாதத்துக்கு ஒரு முறையாக கப்பம் தர வேண்டும். கப்பம் செலுத்த வேண்டும். இதற்கு காணிக்கை கொடுக்க வேண்டும். அப்படி தந்தால் இந்த நாட்டை நான் செங்கோல் பிடித்து நான் ஆட்சி செய்வேன். ஆமா, சிறப்போடு ஆளுவேன். மன்னா வல்லரக்கா, இந்த நாட்டை நீ ஆளுகின்ற போது நீதி, நேர்மை, அறம், நெறி, சத்தியம் தவறாமல் இருந்து ஆண்டால் கண்டிப்பாக நான் கப்பம் தருகிறோம் என்று மன்னர்கள் எல்லாம் முறைத்து அந்த சித்து நாட்டு அரசனுடைய தலைமையின் கீழாக வல்லரக்கராட்சி மன்னருக்கு பட்டத்தை சூடினார்கள். பட்டம் சூடிய நாள் முதலாக வல்லரக்கராட்சியுடன் நீதி, நேர்மை, அறம், நெறி, சத்தியம் என்று கடைபிடித்திருக்கிறார். நீதி விலக மாட்டான், நேர்மை விலக மாட்டான், சத்தியத்தை மீற மாட்டான். அப்படி மீறாமல் இருந்து ஆண்டதனால் என்ன ஆக தெரியுமா? எப்படி ஆகிறது? அவனி சோழம் வல்லரக்க மன்னருக்கு கை கொடுப்பாரா? இருசால் பணம் அது செலுத்துகிறார். பணம் உண்டு அப்பதான் சித்த நாட்டு மன்னர்கள் நினைக்கிறார்கள். ஆகா, நமக்கு வாய்த்த மன்னவர் எப்படி அருமைப்பட்டவர், நீதி, நேர்மை, அறம், நெறி, சத்தியம் தவறாமல் ஆளுகிறாரே என்று சந்தோஷப்பட்டு மன மகிழ்ச்சியோடு மன்னர்கள் எல்லாம் இருக்கின்ற நேரம் இந்த அழகான பாதாள பத்மாசூரனை எங்கு கண்டாலும் வணங்குகிறார். இப்படி சுத்தி வந்தால் அப்படி சுத்தி வந்தாலும் வணங்கிட்டு தான் போறாங்க. மன்னாதி மன்னவனுக்கு மதிப்பு மரியாதை கூடுகிறது, பேர் புகழ் ஓங்குகிறது. அரக்கனுடைய நாட்டில் கஜனா பெட்டிகள் நிரம்பி வழியும், பணமும் நகையுமா சேருது. பேங்க்ல போட போட அக்கௌண்ட்ல ஏறிக்கிட்டே தான் இருக்கும். எடுக்கத்தான் குறையும். அங்க செலவு இல்லை, வருமானம் தான் இருக்கு. எந்த நேரமும் பணம் வந்து கொண்டே இருக்கிறது. செக்களவே பொண்ணு இருந்தாலும் செதுக்கு திங்கி காணாது என்று சொல்வார்கள். செக்களவு பொண்ணு இருந்தாலும் எடுக்கிறதுக்கு குறைமை தவிர கூடாது. ஆனா அவன் எடுக்கிறதுக்கு வழியே இல்லை. மக்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. 6 மாதத்துக்கு ஒரு முறையாக கப்பம் கொடுக்க காணிக்கை கொடுக்க
என்னையா இரும்பு பெட்டி பெட்டகம் சாலிகளாக சாக்குவடை கட்டி வைக்காங்க. ஆமா வைக்கிறதுக்கு இடம் இல்லாம வைக்க மூட்டை மூட்டையா கட்டி ₹1 காயின்ஸ் ₹2 காயின்ஸ் எல்லாம் மூட்டை மூட்டையா முடிச்சு போட்டு வைக்கிறாங்க. ஆமா வைக்க இடம் அப்பதான் பாதாள அரக்கன் என்கிறான். எப்படி நாம் மகரி உலகம் 56 தேசத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால் ஆமா நம்மளை கண்டவுடன் எல்லோரும் மதிக்கிறார்கள். மதிக்காங்கல்ல நமக்கு நிகரியார் ஒருவரும் இல்லை. நாமளே சிறந்தவர் என்று நினைக்கிறோம். நம்மளை வணங்குகின்ற நேரம் நாம் யாரை வணங்க வேண்டும்? யாரை வணங்க வேண்டும்? ஆண்டவனை வணங்க வேண்டும். முதல்ல ஈசனை வணக்கம். அந்த ஆண்டவனை வணங்க மறுக்கிறான். ஆணவம், கவர்வம், மமதை, திமிர். அந்த மமதையின் காரணமாக அரக்கன் யாரை மறக்கிறான் தெரியுமா? யாரை மறந்தான்? ஆண்டவரை மறக்கிறான். அந்த பகவானை மறந்ததுனால என்ன ஆக தெரியுமா? அந்த பாதாள நாடெல்லாம் பாதாள நாடியெல்லாம் பாதாள நாடியெல்லாம் ஒரு பூமியாது போல் ஆட்சியது கட்டி மறக்குறையா ஆண்டவரும் மறப்பான அதுக்கு நீர் உழ மாட்டார் கடவுளை வைக்க மாட்டார் கடவுள் கூட சொல்ல மாட்டார் ஈஸ்வரம் மறந்தாரே ஒரு வல்லரக்கர் தாயோடு தோறும் வைக்க மாட்டார் புதிய சொல்ல கேட்க மாட்டார் நல்வோன் சொல்மொழிகள் காது கொடுத்து கேட்பதில்லை பத்மாசுர வல்லரக்கர் நீதியத்தை மறந்தாரே நீதிய மறந்தாரே அவன் நேர்மையது தவறுகிறார் அவன் நீதியத்தை மறந்ததால் நீதிமல பொறியலை சத்தியத்தை மறந்ததால் சத்தியமலை பொறியலை மலம் முன்னாடி ஒளிந்த நாடு ஒளிந்த நாடு அங்கு பாரிமலை பொழியாமல் நாட்டில் பஞ்சம் அது வருகுமையா ஒரு வருட இரு வருடம் 12 வருட நாட்டில் பஞ்சம் அது வருகுமையா அழகான பஞ்சம் அது அழகு பஞ்சோ அடியோட ஓட்ட பஞ்சோ நாளி ஊர்ல பஞ்சோ நாயகன ஓட்ட பஞ்சோ உலக்கு ஊர்ல பஞ்சோ உலக்கு ஊர்ல பஞ்சோ சிவகார ஓட்ட பஞ்சோ அந்த மாதாள உலகமெல்லாம் பஞ்சம் பஞ்சம் என்று பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. மும்மாறி பொழிந்த நாடு ஒரு மழை கூட பெய்யல. வருஷத்துக்கு ஒரு மழை கூட கிடையாது. பெய்யணும் பெய்ய கூட சிறு மழை கூட பொழியாமல் பனி கூட பொழியல. பனி விழுந்தால் கூட பொழுது அதை கூட விழவிட்டது. அந்த பாதாள நாடெல்லாம் பஞ்சம் பஞ்சம் என்று 12 வருடமாக பஞ்சம் அல்லவா? பெரிய பஞ்சம். நாளி உருண்ட பஞ்சம் நாயகனாரை தோற்ற பஞ்சம் விளக்கு உருண்ட பஞ்சம் இடையோனை தோற்ற பஞ்சம் தாலி முதல் பீழி வரைக்கும் திங்க தவிட்டுக்கு கொண்டு விற்கிறாங்க. தவிடு கிடைக்க மாட்டேங்குது. தங்கம் கூட கிடைச்சிருக்கு. தவிடு கிடைக்க மாட்டேங்குது. ஆனா தவிடு கிடையாது. அப்படிப்பட்ட பஞ்சம். எவ்வளவுதான் நகம் இருந்தாலும் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் பசிச்ச நேரம் சாப்பிட முடியுமா? முடியுமா? தங்கத்தை
ஒரு 10 பவுன் எடுத்து முழுங்க முடியுமா? 2 பவுன் எடுத்து முழுங்க முடியுமா? ரூபா கிட்ட சமைக்க முடியுமா? முடியாது முடியாது. ஏதாவது சாப்பிடுறதுக்கு ஆதாரம் வேண்டும். தண்ணியாவது வேணும். தண்ணி குடிச்சாது 1 மாசத்து வரைக்கும் போட்டிடலாம். கண்டிப்பா. ஆனா வயாம தண்ணியை குடிச்சாலும் குடலை பறக்கும். கிறக்கிறோம். அதிகமா குடிச்சாலும் குடலை பறக்கிறோம். ஆமா. மனிதனுக்கு தேவை ஆதாரம். அப்பதான் அவர் செய்கின்ற வேலைக்கு ஒரு ஊக்கம் இருக்கும். அந்த பாதாள நாட்டுக்கு பெரும் பஞ்சம் வந்ததல்லவா? வந்தது. ஆடு மாடு கடிப்பதற்கு கூட கரடு புல்லு ஒண்ணும் இல்லை. மாடு ஆடு கடிப்பதற்கு கூட மழை தண்ணி இருந்தா தானே புல்லு முளைக்கும். பச்சை புல்லுங்க முளைக்காத பஞ்சமானது. சரி. 12 வருட கால பஞ்சம். அந்த 12 வருட கால பஞ்சத்தின் காரணத்திலே அவர்களோடு நாட்டு மக்கள் எல்லாம் என்ன அவதிப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், இன்னல் படுகிறார்கள், இடைஞ்சல் படுகிறார்கள். சரி. நொம்பலப்பட்டு வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வரைக்கும் கஷ்டப்படுறாங்க. அந்த பாதாள நாட்டு மக்கள் எல்லாம் கப்பம் கொடுக்கலை மந்திரி பார்க்கிறார். சித்து நாட்டு மன்னர் எல்லாம் கப்பம் தந்தால் வாங்கிட்டு வருகிறேன். தரவில்லை என்றால் என்ன செய்வது? நான் என்ன செய்வது மன்னா? சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்க சொல்லுங்க. அப்பதான் பார்க்கிறார். என்ன கப்பம் தந்தால் வாங்கு, இல்லை என்றால் கப்பம் தர மறுத்தாரானா இந்த நாட்டை நீங்கள் குடியுரிமையோடு வாழ முடியாது. உங்க நாட்டை அபகரிப்பான் பாதாள நாட்டு பத்மாசுரன். சரி, உங்களை நாடு விட்டு நாடு கடத்துவான் என்று நான் சொல்லலாக போய் சொல்ல. அப்படியே சொல்லிவிடவா? அப்படியே ஆகட்டும் அண்ணா. மந்திரி பார்க்கிறாக மன்னனுக்கு பிடித்து விட்டது. 6.25 6.25 ஒன்னா சேர்ந்து 7.5 நாட்டு ஜனிப்பகவான் உச்சியில வந்து உட்கார்ந்து. ஆமா, எக்ஸ்பிரஸ்ல வந்தாச்சு. முனி நாட்கள் நிக்க வாக்கு சரி. ஆமா, ஒரு மனிதனுக்கு வாக்குல வந்து சரி வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், எதை சொன்னாலும் அவனுக்கு அடி விடும். ஆமா, போகும்போது ஒரு காடு காட்டிட்டு போயிடும். சனி பகவான் சாதாரணமா வரமாட்டார். சரிதான். ஆனா வந்தாருன்னா அவரை மாதிரி கொடுக்க முடியாது, அவரை மாதிரி பிடிக்கிட்டு போக முடியாதோ. கொடுக்க நினைச்சாலும் அள்ளி கொடுத்துருவாரு. சரி, அது பொங்கு. சரி, அது பொங்கு சென்னி. ஆமா, மங்கு சென்னி பிடிச்சின்னா அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் வந்துருவான். அந்த கோடீஸ்வரன் சொல்ல நம்ம கையில வந்து கையில இருந்து ஐயா இருந்தா ஏதாவது தாகையா அப்படிங்கிற அளவுக்கு ஆக்கி விட்டுருவோம். அந்த 6.25 6.25 ஒன்னாலும் சேர்ந்து 7 நாட்டு சனி பகவான்
அரக்கனுக்கு வந்து பிடிச்சா பிடிச்சாச்சு. ஏ மன்னா நீ சொன்ன மாதிரியே சொல்லுதம்மா. அப்படியே ஆகட்டும். நீ சொல்லும் போது நான் சொல்ல மாத்த முடியுமா? கட்ட முடியாது ஐயா. என்று சென்று நாட்டு மன்னாதி மன்னரிடத்தில் சென்று அழகா கப்பம் வாங்குவத வேணும் என்று மந்திரியார் வருகிறார். அந்த அருமை மந்திரின் எப்படி வருகிறான் தெரியுமா? எங்கே எப்படி வருகிறார்? அவர் உலகம் 56 தேசத்திற்கும் சித்து நாட்டு அரசர் இருப்பார் அல்லவா? சரி. அந்த சித்து நாட்டு அரசருடைய முன்னால் வந்து வந்து அந்த மந்திரிய வர போது மந்திரிய வர போது அந்த பாதாளம் மந்திரிய போது அவரை வந்தனங்கள் செய்ய இங்க கஷ்டத்தை பார்த்து மன்னவங்க எங்களுக்கு ஏதாவது பஞ்சப்படி தருவார் என்று நினைத்திருந்தோம். நீங்க வீசனதை வந்திருக்கீங்க. நீங்க ஒரு மஞ்சப்பொடி கூட இல்லாம வந்திருக்கீங்க. பஞ்சப்படி தான் தர வேண்டாம், மிளகாத்தப்படி கூட இல்லாம வந்திருக்கீங்க. மக்கள் எல்லாம் அவதிப்படுகிறார்களே, அவர்கள் மேல கொஞ்சம் ஈவு இரக்கம் தயவு தாட்சியம் ஏதாவது வச்சிருக்கலாம். வேண்டாமா மன்னருக்கு? ஒரு மன்னனுக்கு என்ன வேண்டும்? என்னையா தன்னுடைய நாட்டு மக்கள் துன்பப்படுகிறார்களா, துன்பத்தில் இல்லாமல் இன்பத்தில் வாழ்கிறார்களா என்று முதல் அறிய வேண்டும். முதல்ல அரண்மனை விட்டு வெளியில வந்து பார்க்கணும். ஒரு வீட்டில் இருக்கிற இல்லத்தரசனுக்கு இல்லத்தரசிக்கு என்ன நினைப்பு? பெண்களுக்கு வீட்டில் என்ன உடைமை தேவையோ அத்தனை மண்ணிடத்தில் சொல்ற ஐயா, இன்னைக்கு பருப்புகள்லாம் வாங்கணும், காய்கறி வாங்கணும், அத்தனை வாங்கி வைக்கணும். ஆமா, போன மாசம் வாங்க தீர்ந்துட்டு சரி அப்படின்னு சொன்னாதான் அதை ஏற்பாடு பண்ணி வைப்பாரு. கண்டிப்பா கணவர், ஏன்னா அவர் பல ஜோலி பல ஊருக்கு சுத்தார் ஐயா. அது பெண்ணுடைய கடமை. சரி, ஆடனுடைய கடமையானது நாடு தேடியும் ஊர் தேடியும் சென்று உழைப்பா